தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேமுதிக உடைகின்றது. தேமுதிக உடைகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தேமுதிக நடிகர் விஜயகாந்த் இதை 2005ஆம் ஆண்டு ஆரம்பித்தார். விஜயகாந்த் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் செல்வி ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்து சட்டசபை எதிர்க்கட்சி தலைவரானார். 2016ஆம் ஆண்டு திமுக இவரை கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டது. ஆனால் விஜயகாந்த் வைத்த கோரிக்கையை திமுகவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திமுக கூட்டணியில் இணைய விஜயகாந்த் மறுத்தார். உடனடியாக விஜயகாந்த் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் தலைமையில் கட்சியை உடைத்து தன் பக்கம் திமுக இழுத்தது. அதற்கு பின்பு விஜயகாந்த் கட்சியை நடத்தி மக்கள் நல கூட்டணியில் இணைந்து படுதோல்வி அடைந்தார். விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு பிரேமலதா அதன் பொதுச் செயலாளராக இருந்து கட்சியை நிர்வகித்து வருகிறார். பிரேமலதா திமுக அதிமுக இரண்டு கட்சிகளிடமும் பேரம் பேசி வருகிறார். ஆனால் அவருடைய கோரிக்கைகள் திமுக அதிமுகவுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளன. இந்த சூழ்நிலையில் தேமுதிக தங்கள் கூட்டணிக்கு வராவிட்டால் தேமுதிகவை உடைக்க அதிமுக முடிவு செய்துள்ளது. இதற்கு பாஜகவும் பச்சை கொடி காட்டிவிட்டதாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டத்தை சார்ந்த அதிமுக பொறுப்பாளர் இளங்கோவன் மூலமாக இதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. விஜயகாந்த் கட்சியை சார்ந்தவர்கள் பலர் தாங்கள் விஜயகாந்துக்காக வேண்டி கட்சியில் இருப்பதாகவும் தேமுதிகவை பிரேமலதா சொந்த சுயநலன்களுக்காக சீரழித்து விட்டதாகவும் பேரம் பேசுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். விஜயகாந்தின் உண்மையான விசுவாசிகள் பிரேமலதாவுக்கு எதிராக உள்ளனர். ஆக பிரேமலதாவுக்கு எதிராக உள்ள விஜயகாந்த் விசுவாசிகளை கொண்டு கட்சியை உடைக்க அதிமுக பாஜக முடிவு செய்துள்ளது. இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் கவர்னர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் பிரேமலதாவின் தம்பி சுதீஷிடம் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒன்றுபட்ட தேமுதிக தங்களுடன் கூட்டணி அமைய வேண்டும் என்று விரும்புவதாக தெரிவித்தார். இது சுதீஷுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அதாவது ஒன்றுபட்ட தேமுதிக என்று சொன்னால் அப்ப கட்சி உடைய போதா, உடைக்க போறாங்களா என்று பல்வேறு யூகங்களுக்கு வழிவகுக்கிறது. ஆக தேமுதிகவை உடைக்க அதிமுக பாஜக முடிவு செய்துள்ளது. திமுகவிடம் தேமுதிக சரணடைந்தால் தேமுதிகவை உடைக்க பாஜக அதிமுக முடிவு செய்துள்ளது. இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. பிரேமலதா சற்று அதிர்ச்சி அடைந்துள்ளார். அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. அவரால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு அதிர்ச்சியை அதிமுக பாஜக கொடுத்துள்ளது.